இயர்ஸ். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு. ஸோ நிறைய வீடு வந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 3-4 கன்ஸ்ட்ரக்ஷனே காமிச்சாங்க. அஜீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு அழகான பில்டிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸாக இருக்கட்டும், இந்த வால்லெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன் டபுள் கலரில். ஸோ இங்கே இந்த கட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டைல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு விண்டோவாக இருக்கட்டும் அதுவும் அழகாக இருக்குது. ஸோ இது இங்கே ஒரு கேட் போட்டுருக்காங்க. இந்த ஸ்டீல் கட்டோட ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் என்ன சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சூப்பரான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அஜீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் பார்த்த வீடுலேயே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது கார் பார்க்கிங்லேருந்தே பார்த்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி பார்த்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது சார் ஃபஸ்ட்டு அறிமுகமாகிக்கலாம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் பெருமாள். மிஸ்ஸஸ் கோகிலா. நம்ம பொண்ணு ஆதிஷா. ஓகே சார். ஓகே. எனக்கு பூஜா ரூமும் கிச்சனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அது ரெண்டும் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ முதல் தடவை நம்ம இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் மித்த பில்டிங்ஸ் விட எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை ஃபைனல் பண்ண சொல்லுவேன். ஓகே. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணீங்களா? அதை பண்ணி கொடுத்தாங்களா? ஆமாம், சேஞ்சஸ் ஆமாம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம விருப்பத்துக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அவருடைய நீங்கள் ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சா இந்த வீட்டில்? ராசின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு வந்த பிறகு ஹாப்பியாக இருந்தோம் சார். எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் வீடு வந்து. ஸோ நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம் ஒரு 5 இயர்ஸாக. ஸோ இங்கே நேட்டிவ் வந்து இங்கே டீக்கல்லுப்பட்டி தான். மதுரையில் வீடு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாவில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இவங்க அப்ரோச் பண்ணது, ஸோ இவங்க ஹேண்டில் பண்ணது, அந்த டாக்குமெண்ட்டுக்கு இது பண்ணது, வித் இந்த இபி கனெக்ஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணது, நிறைய இது வந்து பண்ணாங்க. நேம் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு கூட ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து ஏதாவது அது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கடமை முடிஞ்சது 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. சூப்பர். நல்லா இருக்கு. அப்படியே இப்போ ஏதோ நேற்று வந்த மாதிரி இருக்குது இந்த வீடு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? சுற்றி வருவோம் பாப்பா. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ மேலே இதே ஃப்ளோர். மேலே வந்து டெரஸ் தான். ஓகே, சூப்பர். இப்போ இந்த டைல்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டாக நாங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஃபினிஷ் பண்ண ஸ்டேஜில் தான் இருந்தது. ஃபினிஷ் பண்ணி 1 or 2 மந்த்லேயே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் வந்து எப்படி அணுகுனீங்க அஜீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்? எதன் மூலமாக நீங்கள் அவங்க தெரியும்? ஆக்சுவலாக வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு. ஸோ நிறைய வீடு வந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 3-4 கன்ஸ்ட்ரக்ஷனே காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து இந்த வீடு நாங்கள் ஃபைனல் பண்ணோம். சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு திருப்தி என்னமோ அது இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ உண்மையிலே நான் பார்த்த வீடுலேயே இந்த ஏரியாலே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிக்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடுகளை பார்த்துருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வீடு. ஹரிண்ணா வந்து எப்போ கால் பண்ணாலுமே வந்து என்ன டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி என்னன்னு சொன்னாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் சொன்னால் கூட சொல்யூஷன் சொல்லுவாங்க. வெளியில் அந்த கேட்டு மாற்றினது, அந்த செப்டிக் டேங்க்கில் வந்து எங்களுக்கு சேஃப்டியாக அவங்க பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். பாப்பா இருக்கிறதுனால அதுக்குமே அவர் வந்து பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பேமெண்ட் எனக்கு கிடைக்காதுன்னா இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கல. சூப்பர். அதுதான் அவரோட கேரக்டர். ஓகே, நைஸ்.